வாழ்க்கை என்பது முழுமையாக பிரார்த்தனையாகத்தான் இருக்க வேண்டும். பிரார்த்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால், இந்த உலகம் என்பது இறைவனுடைய முழு அவனுக்கு சொந்தமானது, அவன் அமைத்தது, அவனுக்கு தான் அதனுடைய முழு ரகசியங்களும் என்ன செய்யும் தெரியும். இந்த உலகத்துடைய ரகசியம் என்ன, எந்த கதவை தட்டினா எந்த கதவு திறக்கும், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, இது இந்த நல்ல பாதையால் போனால் எந்த கெட்ட பாதை வந்து கிடைக்கும், இந்த மோசமான பாதை என்று நினைக்கக்கூடிய பாதையால் போனால் எந்த நல்ல பாதை வந்து எங்களை சந்திக்கும், யாருக்கு தெரியும்? எல்லாமே இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். என்னதான் இந்த உலகத்துல நம்ம இஜ்திஹாத் செய்து பெரிய முயற்சி எடுத்து முன்னேறி விட்டாலும் இந்த உலகத்துல ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முழுசா என்ன செய்யல, அறிந்து கொள்ளவே இல்லை. இந்த உலகத்துடைய அஸ்ரார்கள் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. முழுமையாக யாருடைய கையில இருக்கிறது? அல்லாஹுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நீங்கள் பார்க்கலாம், நல்ல வசதி நல்ல சந்தோஷத்துக்குரிய எல்லா காரணங்களும் அவர்கிட்ட இருக்கும், அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஆனா இவன்கிட்ட வசதியே இல்லை, ஆனா அதெல்லாம் இருந்தா என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அதை விட சந்தோஷமா சிலர் என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி அது மாறிச்சு? இவனும் சிந்திக்கக்கூடியவன், அவனும் சிந்திக்கக்கூடியவன். ஏன் அது மாறுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவனது கையில தான் அது என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ரகசியமும் எல்லா விதமான மனிதன் உள்ளத்துல எதை போடணும் எதை போடக்கூடாது, எப்படி எடுக்கணும், அதை கூட்டணும் எதை குறைக்கணும் என்ற அந்த மானவியத்தான சக்திகள் எல்லாம் யாருடைய கையில இருக்கிறது? இறைவனது கையில இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் என்னதான் இந்த உலகத்துல முயற்சிகள் எடுத்து விட்டாலும் எப்படி சம்பந்தப்படணும்? எல்லாமே இறைவனது கையில் தான் நடக்கிறது, இறைவனுடைய ஆற்றலால் தான் எல்லாம் நடக்கிறது. அவன் தான் கூட்டுகிறான் குறைக்கிறான் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இப்ப நீங்க மனசால் நினைக்கலாம், அந்த நம்பிக்கையில எங்களுக்கு நிறையவே இருக்குதானே, இதே திருப்பி திருப்பி அழுத்தணும், அதில் அடுத்த பக்கம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஒரு விஷயம் விளங்கும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் பதியும். அதற்காக வேண்டி எல்லாம் முழுமையான விகிதாசாரத்தில் விளங்கிச்சேன்னு அர்த்தம் அல்ல, முழுமையான அந்த அமைப்புல பதிஞ்சுன்னு அர்த்தம் அல்ல. சில சூழல்கள் உங்களுக்கு விளக்கத்தை கூட்டும். ஓ இது சரிதான், நான் விளங்கி இருந்தேன் தான், ஆனா இப்படி விளங்கி இருக்கலன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த வீரியத்தை அதிகப்படுத்தும். சில அனுபவங்கள் சில சூழல்கள், சிறிய வயசுல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா அதே விஷயம் இன்றைக்கும் தெரியும். ஆனா நிறைய அனுபவங்களோட நிறைய சூழல்களோட எங்களை வாழ்க்கை சந்திச்ச அந்த அமைப்புகளோடு நம்ம என்ன செய்வோம், புரிந்து வைத்துக் கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில இறைவன் தான் எல்லா விதமான ஆற்றலுக்கு உரியவன், அவன் தான் முற்படுத்துகிறான் பிற்படுத்துகிறான் என்பதை நம்ம முழுமையாக செயல்படுத்துகிறோம் என்று கேட்டால் நிறைய பேர் இல்லை. வார்த்தை அளவில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், வார்த்தை அளவில் அதை சொல்லுகிறார்களே தவிர அவர்களிடத்தில் அந்த சக்தி இருக்கிறதா, அவர்கள் உண்மையிலே அப்படித்தான் அந்த ஈமானை நம்பி இருக்கிறார்களா இல்லை என்றுதான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதுல முதலாவது அம்சம் துஆவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முதலாவது பாருங்க, நம்ம துஆல இன்னும் நம்ம ஒரு பரிபூர்ணமாக ஆள் மனதால கேட்கக்கூடிய சூழலில் இல்லை என்பதற்கு ஒரு முதலாவது செய்தியை பாருங்க. துஆக்கள் இன்பம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று என்ன தெரியுமா? ஏன் துஆ கேட்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எங்கட நிலைமை தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் கேட்கணும்? நம்ம சொல்லாமலே அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்படி போற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு எங்கட தேவை தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? எனக்கு எவ்வளவு தேவை என்பதை விட தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அது எவ்வளவு தேவை என்பதை விட யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால துஆ கேட்கல நிறைய பேர் சோட்டா முடிச்சிரு, யா அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியும், நீயே பார்த்து என்ன செஞ்சிரு, எல்லாத்தையும் செஞ்சிரு அப்படின்னு என்னது துஆ முடிச்சாச்சு. அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம திருப்பி எனக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படி என்கின்ற கேள்வி உணர்வு இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல இருக்குது. இதை பெரிசாக என்னத்துக்கு இதுல விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால சோட்டா அல்லாட்ட அதிக பிரசங்கித்தனமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நோமலா என்ன செஞ்சிடுறது, முடிச்சிடுறது. பிழை என்ன, அது பிழை. காரணம் என்ன தெரியுமா? ஒருவன்ட்ட எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, எவ்வளவு பெருமை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வாயத்திறக்கணும் எதிர்பார்ப்போம். பெருமைக்குரியவன் எல்லாம் பெருமைக்காரன் யாரு? அல்லாஹ் ரப்பல். பெருமை என்ற வார்த்தை எவன்ட்ட இருக்கக்கூடாது? மனுஷன். ஆனா அதுக்கெல்லாம் முழு பெருமையான லஹுல் கிப்ரியா, பெருமையுடைய முழு வடிவம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அவ்வளவு பெரிய பெருமைக்காரனுக்கு முன்கால போய் நின்றுட்டு இப்படியே இருந்துட்டு வந்துட்டோம்னா அவனுக்கு என்ன ஏதாவது தர நினைப்பானா? தர நினைக்க மாட்டான். ஆனா நம்ம படைத்தோம், அவனுக்கு உணவளிப்பது கடமை என்று பொறுப்பெடுத்து தந்து கொண்டிருக்கிறான். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்குரிய சில விஷயங்களை இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான். ஆனா பெருமைக்குரியவன் என்ன எதிர்பார்ப்பேன்னு சொல்லி சில சூஃபிகள் சொல்லுவாங்க, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. எப்படி? ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. நான் ஏன் துஆ கேட்கணும், என்னை பத்தி அறிஞ்சவன் எல்லாம் அவன் தான், அதே போதுமானது நான் கேட்பதற்கு, கேட்காமல் இருப்பதற்கு அது போதுமானது. அவனை என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறது. அது இறைவனை புகழ்றாரா, இறைவனை புகழ்றாரா அப்படின்னு சொல்லி பிழை. இஸ்லாம் அதான் சொல்ற இந்த அடிப்படை இது லாஜிக்கலா யோசிக்கிறது. எது தெரிஞ்சவன்ட்ட கேட்கணும் அப்படி என்ன லாஜிக்கலா என்ன செய்யறது, யோசிக்கிறது.
அன்புள்ள சகோதரர்களே, உதாரணமாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நீங்க ஒரு இடத்துல ஒரு உதவி கேட்டு போறீங்க. ஒரு 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 1000 ரியால் எடுப்போம், 2000 ரியால் எடுப்போம் கேட்டு போறீங்க. நீங்க ஏதாவது உதவிகள் தேவைன்னு அவர்கிட்ட தான் என்ன செய்வீங்க, வளமையாக போவீங்க. சரி, இப்ப நீங்க திடீர்னு ஒரு நேரம் கிட்ட நேரத்துல போறீங்கன்னா அவர் என்ன வழங்குவாரு? சரி, ஏதோ ஒரு உதவிக்கு என்ன செஞ்சுக்கிறார், வந்திக்கிறார். நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும், எந்த எப்படிப்பட்ட உதவிக்கு நீங்க வருங்கன்றது அவருக்கு தெரியும், உங்களுக்கு நோய் இருக்கிறது தெரியும். அவ வீட்டுக்கு போனா ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்றாரு, டீ குடிக்கிறீங்க, இதெல்லாம் வருது, பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, சுகமாகிறீங்கன்னு கேட்குறீங்க, ஒரு ஹவர் நின்று பாக்குறீங்க. அவ போயிட்டு வர வேண்டாம், அவர் என்ன சொல்லுவாரு, போயிட்டு வாங்கன்றார். வெளியே போய் நீங்க என்ன சொல்லக்கூடாது, என்னத்துக்கு வர்றதுன்னு அந்த ஆளுக்கு தெரியுது, தெரிஞ்சு டீ தந்து அனுப்பிட்டானே அப்படி என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள், உனக்கு இந்த அளவு பெருமையா, ஒரு வாயை திறந்து கேட்டிருக்கலாம் தானே, ஒரு வார்த்தைக்கு ஒரு 1000 தேவைன்னு கேட்டிருக்கலாம் தானே மக்கள் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? மனிதனை இந்த பெருமையை மனிதன் ஒழிக்கலாம். எந்த பெருமையை? அந்த பெருமையை ஒழிக்கலாம். ஏன்னா மனிதன் அதாவது தந்த பகுதியை மற்றவன் மீது பெருமை அடிக்கலவே, மக்களை இழிவுபடுத்தவும் இல்லை, மக்கள் என்ன செய்யல, மறைக்கவும் இல்லை, தனது கௌரவத்தை பாதுகாத்துக்கிறான். நீங்க எதுவும் கேட்காம அவன் தரன் மட்டும் நீங்களா ஒரு விதியை உருவாக்கி அவன்கிட்ட போய் அமைதியா இருந்துட்டு வந்தா யாருக்கும் நல்ல ஈமானோடு கூட என்ன செய்யும், அது ஒரு கோபமா தான் என்ன செய்யும். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், வந்தது இந்த வளமையா எடுக்கிற அதுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா தெரியுது அப்படின்னு தந்துருவாரு. அது ஏன் வார்த்தை ஒரு சொல்ல எதிர்பார்க்கிறாரு? நீ இந்த அளவுக்கு பெரிய ஆள் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஒருத்தராக செய்யக்கூடாது, ஏழையாக இருக்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா யாரையும் பார்க்க மாட்டான், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். ஏழையாக இருந்து கொள்றது, வசதியானவனை விட்டு வைக்கிறது இல்லை, ஆனா ஏழ்மையை சிறப்பா பேசுறது இல்லை, வசதியான விட்டு வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே முதல் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் நாம் சொல்வது என்பது எமது அடிமைத்தனத்தினான வெளிப்பாடு, இறைவனுக்கு சொல்லிக் கொடுப்பது அல்ல. துஆ கேட்கிற நேரத்தில் இறைவன்கிட்ட சொல்றோமா, நீ அடிமை என்பதை சொல்ற. எந்த அளவுக்கு சொல்லணும்? உதாரணமா ஒருவர்கிட்ட சொல்ற நேரத்தில் நீங்க எவ்வளவு சமாளிப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக அப்படி திறந்து சொல்லணும். யா அல்லாஹ், என்ன நிலை இதுதான், உன்னை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை. மனிதன்ட்ட அப்படி சொல்லக்கூடாது, மனிதன்ட்ட போய் அதெல்லாம் சொல்லி நினைக்கிறான். இறைவன்ட்ட சுருக்கமா முடிச்சுட்டு பேசுறான், மனிதன்ட்ட போய் உங்களுக்கு தானே தெரியும் நம்மட நிலைமை, மற்றவங்களுக்கு விளங்காது, இப்படி மனிதன்ட்ட பேசிக்கிற. யார்கிட்ட இதை சொல்லணும்? இறைவனிடத்துல மனம் திறந்து தான் யாரு அப்படின்றத சொல்லணும். உலகத்துக்கு தான் நான் பணக்காரன், உனக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லை, நீ தந்தாத்தா, நாளைக்கு என்னை எடுத்து என்று சொன்னா எல்லாமே போய் என்று நிறைய இறைவன்ட்ட பேசுங்க. அதிக பிரசங்கித்தனம் கூடாது ஹதீஸ்ல வந்திருக்குதான். அது என்ன தெரியுமா? இறைவன்ட்ட போய் கவிதை படிச்சுட்டு இருக்கிறது. ஒரு துவா கேட்கிற நேரத்துல இந்த எதுகை மோனையோட என்ன செய்வது, போய் கட்டிக்கிறது, அப்படி போட்டு இப்படி போட்டு இது துவாவா இது? ஒரு ஆள்கிட்ட நீங்க போறீங்க, அங்க போய் அப்படியே என்னது பெரும் மரபு கவிதைகளா படிச்சிருந்தா உதவி செய்வார் அவரு, எனக்கு வேற வேலைக்குன்னு அவர் செஞ்சிருவாரு, போயிடுவார். இறைவன்ட்ட போய் கவிதை ஸ்டைல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா இறைவன்ட்ட தெளிவா கேட்கணும், சொல்லணும். தன்னை திறமையை காட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இறைவனிடத்துல மனம் திறந்து அதை சொல்லுவது இருக்கிறது, இறைவனை எதிர்பார்க்கிறான். என்னை அலையுங்கள், வாயை திறங்க, சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன கெஞ்சுங்கள். இறைவன் கெஞ்சிரத்தை பார்த்தா நீ அடிமையினத்தை ஏத்துக்கிற. அத்ஆ ஹுவல் இபாதா. பல கருத்துக்கு அந்த ஹதீஸுக்கு அடிமைத்துவம் ஆகிறது இருக்குது. கேட்டாதான் அது அடிமையாகுவான், கேட்காத வரைக்கும் கொஞ்சம் கௌரவம் என்ன செய்வான், இருப்பான். யாருக்கு அந்த கௌரவத்தை காட்டக்கூடாது, இறைவன் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. எனவே எங்கெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அங்கெல்லாம் யாரு, நீங்க அடிமை. எனவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க இறைவன் கேட்டு பல, இறைவனுக்கு தெரியும்ன்றதில்லை, இறைவனுக்கு தெரியும், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன்கிட்ட சொல்றதுக்கான காரணம் நீங்க அடிமை என்று நிரூபிக்க, உன்னை விட்டா வேற எனக்கு யாரும் இல்லை என்று நிரூபிப்பதற்காகத்தான் இறைவன் கேட்க சொல்கிறான். இந்த நியாயத்தை மனசுல உருவாக்கிங்க. எனவே இறைவன்கிட்ட சொல்வதற்கான காரணம் இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல, நீ அடிமை இடத்தை சொல்ற, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்பது. பத்ர் யுத்தம் இஸ்லாத்துக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம். அதை நடத்திட்டு போறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கக்கூடிய தோழர்கள் மிக சிறந்த தோழர்கள். அதை ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்டாங்க, இரவு முழுதும் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. காரணம் என்ன? அடிமை, தான் அடிமை என்றது அந்த இடத்துல என்ன செய்யணும், நிரூபிக்கணும். உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்பதை இறைவனிடத்துல சொல்லுவது அந்த துவாவுடைய மிக முக்கியமான நோக்கம், இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல. இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இன்பம், துவாவுடைய இன்பம் அப்பதான் என்ன செய்ய எங்களுக்கு, ஏன் நம்ம இதை செய்கிறோம்.